இன்னைக்கு நம்ம ஃபுட் பாஸோட செகண்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். எபிசோட ஓப்பனிங்ல ஒரு சூப் ஒன்று சமைச்சு வச்சிருந்திருப்பாங்க. அதை டேஸ்ட் பண்ணும்போது அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு ஹாட் பாத் எடுக்கிற மாதிரியும், ஆனா திடீர்னு குறுக்கு இந்த கௌசிக் வந்தாங்கிற மாதிரி கூடவே ஒரு கொரிலாவும் இருக்கிற மாதிரியான ஃபீல் கிடைக்க கேவலமா இருக்குன்னு அந்த சூப்பை அவன் மேலேயே தூக்கி வீசிட்டு, என்னால அதை நம்பவே முடியல, எப்படி உங்க எல்லாராலையும் இவ்வளவு கேவலமான சாப்பாடை உருவாக்க முடியுதோ. ரொம்ப முக்கியமா சூப்புங்கிற பேர்ல ஒண்ணு பண்ணீங்க பாத்தீங்களா, எப்பா ஏதோ ஒரு கொரிலா கூட குளிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்ல, கொரிலா கூட எப்படிப்பா குளிக்க முடியும் அப்படின்னு அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் புரியல. சரி நம்ம எதோ எக்ஸ்பிளைன் பண்ணது போலயேன்ட்டு அவனுங்களும் பார்த்துட்டு இருப்பானுங்க. ரொம்ப முக்கியமா அந்த ஃபுட்டை சமைச்சவனை பார்த்துட்டு, ஓகே நீங்க அதிகமான பேருக்கு சமைக்கணுங்கிற காரணத்துக்காக உங்களோட குக்கிங்ல ஒன்னு ரெண்டு ஷார்ட்கட்ஸா பயன்படுத்துறீங்க அப்படிங்கிறதுலாம் ரொம்ப நல்லாவே புரியுது. ஆனா அதுக்குன்னு இந்த கண்ட கருமத்தை எல்லாம் கொண்டு வந்து என் வாயில டேஸ்ட் பண்றதுக்கு வைப்பீங்களா அப்படின்னு கேட்க, என்ன மன்னிச்சிருங்க எரினா அப்படின்னு சொல்லி கத்துவானுங்க. அந்த பொண்ணு பேரு தான் எரினா. அவளுக்கு காட் டங்க் அப்படின்னு ஒரு நிக் நேமே இருக்கும். சோ அந்த அளவுக்கு பயங்கர ருசி பார்க்க தெரிஞ்ச ஒருத்தி. சீன் கட் பண்ணா சென்றுவா வென்றுவா மகனேன்னு நம்ம ஹீரோட அப்பா சொல்லியிருந்திருப்பார்ல, அப்படியே வாயப்பொழுது அந்த ஸ்கூல்ல பாத்துக்கிட்டு இருக்கேன். அந்த ஸ்கூலோட என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு சில பசங்களை எழுதிட்டு வந்துகிட்டு இருப்பானுங்க போல. அவங்களுக்குலாம் பாடி கார்ட்ஸ் பட்லர்லாம் இருப்பாங்களா, அதை பார்த்து ஆச்சரியமா வாயப்பொழுந்துகிட்டு இருப்பான். இவ்வளவு பணக்காரங்களா இங்க படிச்சுட்டு இருக்கிறானுங்களான்னு. கூடவே நம்ம ஹீரோட அப்பாவும் போன்ல சொல்லுவாரு, இந்த குக்கிங்க்கு அப்படின்னா நம்ம கண்ட்ரியில அதுதான் இருக்குல்ல பெஸ்டான ஒரு ஸ்கூல், அங்க இருக்கிற எல்லாருமே பயங்கரமான ஆளுங்கடா, பாஸ் அவுட் ஆகி வெளியே வரதே 10% தான் சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் சரியா, நீ எங்கயா போனன்னு கேட்டா, அவர் இந்த மாதிரி நியூயார்க்ல இருக்கிறாராமா, மேன்ஹாட்டன் ராயல் ஹோட்டல் அப்படிங்கறதுல விஐபி ரிசப்ஷன்ல அங்க சமைச்சிட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல சாப்பிடறதுக்காக பெரிய பெரிய ஆளுங்களா வந்திருப்பாங்க. ஈவன் சில பொலிட்டீஷியன்ஸ் கூட வந்திருப்பாங்களா, எப்பாடா இவனோட சாப்பாடை சாப்பிடறதுக்காக தானே நான் காத்திருந்தேன் அப்படின்லாம் சில பேர் நினைப்பாங்க. ஈவன் ஃபாஸ்டிங் இருந்துகிட்டு இருந்த ஒரு துறவியுமே வந்துட்டு நம்ம ஹீரோட அப்பா இங்க வந்திருக்காருங்கிற விஷயம் தெரிஞ்சு, ஏய் நானும் சாப்பிட்டாகணும், அவனோட சாப்பாடை சாப்பிடறதுக்காக நான் என்னோட கடவுள் நம்பிக்கை கூட தூக்கி போட தயாரா இருக்கிறேன்டா அப்படின்னு பயங்கரமா கத்திக்கிட்டு இருப்பாரு. வெளியே வந்த ஹீரோட அப்பாவும், இதுக்கு முன்னாடி நாங்க இந்தியால ஒர்க் பண்ணோம், அதுக்கப்புறம் இட்டாலி ஸ்பெயின், நேத்து தான் இந்த மாதிரி அமெரிக்காவுக்கு வந்தோம், இன்னும் கொஞ்ச நாள் கண்டிப்பா இங்க தான் ஸ்டே பண்ண போறேன். சோ அதனால கண்டிப்பா நான் திருப்பி வீட்டுக்கு வரக்கு கொஞ்சம் வருஷம் ஆகும். ஆனா அது வரைக்குமே நீ அந்த குக்கிங் ஸ்கூல்ல படிச்சு கிராஜுவேட் ஆகி வெளியே வரதுங்கிறது எல்லாமே நடக்காத காரியம்னு எனக்கும் தெரியும்னு வெறுப்பேத்தேன். யாரை பார்த்து என்ன சொல்ற, எனக்கு திறமை இல்லைங்கிறியா அப்படின்னு ஹீரோ கடுப்பாகும் போது, இவருமே ஓகே ஓகே அந்த ஸ்கூல்ல நீ பாஸ் ஆயிட்டினாலே உனக்கு நான் குக்கிங்ல சில சீக்ரெட் எல்லாம் சொல்லி தரங்கும் போது அவன் போனை கட் பண்ணிடுவான் ஏற்கனவே. சரின்ட்டு அவரு திருப்பி வேலையை பார்க்க போக அப்ப யோசிப்பாரு, ஒரு பெட்டரான ஒரு செஃப் ஆகுறது அப்படிங்கறதுக்கான ஒரு சீக்ரெட் என்னன்னா, ஒரு சரியான ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக தான், அந்த ஒரு பொண்ணுக்காக எந்த மாதிரி வேணாலும் இறங்கி செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறியோ அப்பதான் உன்னோட குக்கிங் பெட்டர் ஆகும் அப்படின்னு அவரு நினைப்பாரு. இன்னொரு பக்கம் இந்த இரினா பொண்ணு வேலையெல்லாம் முடிச்சுட்டு, ஓகே அடுத்தது என்ன, என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்காக பசங்க எல்லாம் சாப்பாடு செஞ்சிருப்பாங்க. சோ அதை சாப்பிட்டு பார்த்து அவங்கள ஜட்ஜ் பண்ணுமா, ஏப்பா இந்த ஸ்கூலோட கவுன்சிலர் சேர்ந்தா இந்த வேலையெல்லாம் செய்யணும்னு எனக்கு தெரியாம போச்சு, சரி இரு நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன்னு சொல்ல, அதுவே நம்ம ஹீரோ இந்த இடத்துல பாஸ் ஆக மட்டும் ஒரு நக்கலா பண்றாரு அப்படின்னு செம்ம கான்ல அங்க இருக்கிற ஒரு பெஞ்சை உதைப்பானா, அங்க ஏற்கனவே ஒருத்தன் உட்கார்ந்து வந்திருப்பான், தலை மஞ்சுக்கோ ஏதோ ஒரு கோவத்துல வச்சுட்டாங்க போது அவனும் ஓகே ஓகே நீ புதுசா ஜாயின் பண்ணிருக்கியா, சரி வா பக்கத்துல வந்து உட்காரு. நம்மள மாதிரியான மிடில் ஸ்கூல் பசங்க நிறைய பேர் இந்த ஸ்கூலோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. ஓகே என் பேரு யோஷினாக்கி, எங்களோட பேரண்ட்ஸ் ஒரு பிரெஞ்சு ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோவும் இது ஒரு பயங்கர கோ இன்சிடென்ட், ஈவன் எங்க ஃபேமிலி கூட தான் ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காங்கன்னு சொல்ல, அதுக்கு அந்த யோஷினாக்கி இது கோ இன்சிடென்ட் கிடையாது, ஏதோ ஆப்போசிட்ல பாத்தியா அங்க ரெண்டு பசங்க அவங்களோட பேரண்ட்ஸும் இதே மாதிரி தான் ரெஸ்டாரண்ட் தான் வச்சிருக்காங்க. சோ எப்படி இங்க இருக்கிற எல்லாருமே ஏதோ ஒன்னு ஃபுட் ரிலேட்டடான பிசினஸ்ல தான் இருப்பாங்க. ஓகே உங்க கடை பேர் என்னன்னு கேட்க அவனும் சொல்லுவானா, பயங்கர பெரிய ரெஸ்டாரண்டா, நான் அதை பத்தி கேள்விப்பட்டதே இல்லையான்னு கேட்கும் போது, பெரிய ரெஸ்டாரண்டா நீ வேற, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தெருவோரம் இருக்குன்னு சொல்ல, டாப்னு அவனை உதச்சுட்டு தெருவோரம் இருக்குமாமா, உன்ன மாதிரி ஆளுங்களா எதுக்கடா என் பக்கத்துல வந்துகிட்டு இருக்கிறீங்க, எது உங்க இடம்னு தெரிஞ்சுக்கங்க, இந்த ஸ்கூல் உனக்கானது கிடையாது, இந்த நாட்டிலே ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் குக்கிங் ஸ்கூலா இருக்கிற இந்த டோசுகி ஃபைன் டைனிங் அகாடமி, உன்ன மாதிரியான ரோட்டு கடை வச்சிருக்க ஆளுங்களா இங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லயே ஃபெயில் ஆகி வெளியே ஓடிட்டே இருப்பீங்கடா அப்படிங்க, நானும் பார்த்துட்டே இருக்கிறேன் நீயும் பேசிட்டே இருக்கிறேன்னு ஹீரோ சண்டைக்கு போய் அவன் காலரை பிடிச்சி தூக்கி வீசிட்டு வந்துடும். அங்க இருக்கிற மத்த பசங்களாம் தெரு பசங்கள இதுக்குதான் உள்ள கூப்பிட்டு அப்படிதான் பிரச்சனை பண்ணுவானுங்க அப்படின்னு நினைக்க, நம்ம ஹீரோவும் ஐயோ வெளியிருந்து வரவனே இவ்வளவு பிரச்சனை பண்றானா, அப்ப உள்ளுக்குள்ள இருக்கிற ஜட்ஜ் எவ்வளவு பிரச்சனை பண்ணுவாங்களோ அப்படின்னு நினைக்க, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடக்கிற இடத்துக்கு போனா அங்க நிறைய பசங்க இருப்பாங்களா, அந்த எரினா பொண்ணு வந்துட்டு நான் தான் அவங்க ஜட்ஜா இருக்க போறேன்னா சொல்ல, நம்ம ஹீரோவும் கவனிக்கிறான், ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டிருக்கு ஜட்ஜ்னு சொல்றான்னு, அவளுமே ஓகே திருப்பி பேப்பர்ல இருக்கிறபடிலாம் உங்களை ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லி அப்படியே சில இன்கிரீடியன்ட்லாம் கொண்டு வந்து அதுல இருந்து ஒரு முட்டையை மட்டும் எடுத்துக்கிட்டு, இதோ இந்த ஒரு முட்டை இதை வச்சுதான் நீங்க சமைக்க போறீங்க, ஒரே ஒரு டிஷ் தான் நீங்க பண்ணணும், அதை பண்ணி நீங்க இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த ஸ்கூல்ல நீங்க சேர்ந்துக்கலாம், ஆனா உங்களுக்கு ஒரு நிமிஷம் தான் டைமுங்கும் போது இருக்கிற பசங்க எல்லாரும் பயந்து அச்சு புச்சு ஓட ஆரம்பிக்கிறானுங்களா, எங்க ஓடுறாங்கன்னு ஒன்னும் புரியாத ஹீரோ அப்படியே அங்க ஒருத்தனை பிடிச்சிக்கிட்டு எதுக்குடா ஓடுறீங்கன்னு கேட்டா, உனக்கு தெரியாதா அவ அவ அந்த பொண்ணு அவ எரினா, அவளை காட் டங்க்னு சொல்லுவாங்க,
சொல்லுவாங்க. அவ தாய்ப்பாலே டேஸ்ட் இல்லைன்னு சொன்ன ஒருத்தி ரொம்ப சின்ன வயசுலயே அவளால பயங்கரமா டேஸ்ட் பண்ண முடியுங்கிற இந்த ஒரு டேலண்ட்டுக்காக ஃபேமஸா இருக்கிற ஜப்பான்ல இருக்கிற ஏகப்பட்ட ரெஸ்டாரண்ட் அவகிட்ட டேஸ்ட் பண்றதுக்கான அந்த டெஸ்ட் எடுக்கிறதுக்காக வருவாங்க. இந்த உலகத்துல இருக்கிற மிகப்பெரிய செஃப் எல்லாமே அவளோட கிளைண்ட்ஸா இருக்கிறாங்கலாம் சொல்லிட்டு இருப்பானா. ஆகையால உன்னோட சமையல்ல அவ ஒரு குறை சொல்லிட்டு அப்படின்னாலுமே அந்த குறைங்கிற விஷயம் இருக்கிற அந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியில இருக்கிற எல்லாருக்குமே தெரிய வந்துடும். உன் வாழ்க்கையிலே உன்னால ஒரு செஃப் ஆக முடியாது, அதனால தான் ஓடுறோம் அப்படின்னு எல்லாரும் போயிருவானுங்க. இதை பார்த்து எரினாவும் எப்பவும் போலதான் எவனுக்கும் தில்லு கிடையாது. சரி இன்னைக்கு எல்லா ஷெட்யூலும் முடிஞ்சல, நான் போய் புதுசா ஒரு ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணலான்னு இருக்கிறேன் பாலா. கூட இருக்கிற பொண்ணு என்னது உண்மையாலுமே நீங்க புதுசா ஒரு டிஷ் மேக் பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லி பயங்கர ஆசையா இருக்கு. ஏய் என்ன பாப்பா நீ வந்து என்னோட புது டிஷ்ஷை சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிற போல பயங்கர கிரீடியான பொண்ணா இருக்கிறே அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். சைட்ல வந்து நம்ம ஹீரோ ஓகேமா நான் சமைக்கலாமா அப்படின்னு கேட்பானா. இவளுக்கு ஷாக்கு. ஓ அப்படின்னா நீ என்னையே சேலஞ்ச் பண்றியா? இருந்தாலும் இந்த ஒரு போட்டியில பங்கேற்கிறதுக்கு முன்னாடி 1-2 தடவை நீ யோசிச்சுக்கோங்க போது டக்குன்னு நம்ம ஹீரோ ஷோல்டர்ல கை வச்சுட்டீங்க. பாருப்பா காம்படிஷன் வந்தாச்சு, சமைச்சு பார்த்துட்டு போவோமேனு சொல்ல கூட இருக்கிற பொண்ணு நம்ம ஹீரோ தள்ளி விட்டுட்டு ஏய் நீ யாரு மேல கை வச்சு பேசிட்டு இருக்கிற தெரியுமா? இந்த அகாடமியோட ஒன் ஆஃப் த டாப் ஸ்டூடெண்ட் இருக்கிற எல்லா செஃப்பும் அவளுக்கு கீழே தான் அப்படிங்கும் போது எதையும் கண்டுக்காம நம்ம ஹீரோ அங்க இருக்கிற கத்தியோட அந்த கூர்மையை செக் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஓகே முட்டையை வச்சு எதை செஞ்சு கொடுத்தாலும் ஓகே தானே அப்படின்னு சொல்லி ஹீரோ பயங்கர கேஷுவலா இருக்கும்போது யாரா சாமி இவன் அவனோட அப்ளிகேஷன் எடுத்து பாப்பாங்களா. ஓகே ஓகே ஏதோ ஒரு ரோட்டு கடை வச்சிருந்திருக்காங்க போல. சரி இருக்கட்டும், என்ன மாதிரியான ஒரு ஆள் கிட்ட உன்ன மாதிரியான ஒரு ரோட்டு கடை வச்சிருந்திருக்க ஒருத்தனோட சாப்பாடை சாப்பிடுறேன் அப்படின்னு நீ பெருமை கொள்ளணும், என்னத்தை தான் பண்றேன்னு பாக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோவை கிட்டத்தட்ட ஒரு நாய் மாதிரி ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஒரு நாய்க்கு எங்கத்த ஒரு வைரக்கல்லோட அருமை தெரிய போகுது, அதனால அவன் சமைச்சு கொடுக்கறதெல்லாம் நான் சாப்பிட வேண்டியதா இருக்குது, ஜட்ஜ் பண்ண வேண்டியதா இருக்குன்னு அவன் நினைப்பாளா. அந்த கூட இருக்கிற பொண்ணு யோசிப்பா இந்த எக் அப்படிங்கிறது வெஸ்ட்ல இருந்து ஈஸ்ட் வரைக்கும் எல்லா கண்ட்ரியில இருக்கிற ஆளுங்களும் ப்ரிப்பேர் பண்றதுதான். எப்பவுமே டெய்லி பேசிஸ்ல நம்ம எரினா ஏகப்பட்ட டாப் கிளாஸ் ரெஸ்டாரண்ட்ல இருந்து இந்த எக் ரிலேட்டடான டிஷஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ இவன் என்னத்த புதுசா மேக் பண்ணிட போறான் இம்ப்ரெஸ் பண்றதுக்கு அப்படின்னு ஒரு மாதிரி எகத்தாமமா தான் பாத்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோவும் அங்க கொடூரமா சமைச்சுக்கிட்டு இருப்பானா. ரொம்ப நேரமா அதை பாத்துக்கிட்டு இருந்தா அந்த எரினாவும் டேய் என்னத்தடா பண்றேன்னு கேட்க இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றேன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி கலாய்ப்பான். நீ ஏதாவது குப்பையை செஞ்சு கொடுத்து அதை நான் டேஸ்ட் பண்ணி எனக்கு பிடிக்கல அப்படின்னா சம்மகாண்டாயிரும்டான்னு கத்திக்கிட்டு இருக்க. ஓகே ஓகே இருங்க கண்டிப்பா அது நல்லா தான் இருக்க போகுது, நான் ஃபுரிக்காக்கே ரைஸ் செய்ய போறேன்னு சொல்லுவான். ஃபுரிக்காக்கே ரைஸ் அப்படின்னா லைக் சோறு தான், ஆனா அந்த சோறு மேல கடல் பாசி மீன் அதுக்கப்புறம் முட்டை இது எல்லாத்தையும் தூவுற மாதிரி இருக்கும். டேய் காமெடி பண்ணாதடா போடா இதெல்லாம் திங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து போக பாப்பால. ஏய் நில்லுமா இது நார்மலான ஒரு ஃபுரிக்காக்கே ரைஸ் கிடையாது, இது ஒரு டிரான்ஸ்ஃபார்மிங் ஃபுரிக்காக்கே ரைஸ்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அங்க யாரும் அதை ஒளிஞ்சு நின்று பாத்துட்டு இருப்பாங்க. ஃபைனலா நம்ம ஹீரோ அந்த முட்டை எல்லாத்தையும் வறுத்துட்டு ஒரு கப்பல எடுத்து வைப்பானா. என்னது இந்த முட்டையை வறுத்து வைக்கிறதுக்கு தான் இவ்வளவு சீனானு அவ அங்கிருந்து போக பார்க்க நில்லுமா நான் ஃபுரிக்காக்கே ரைஸ் தான் செய்யறேன்னு சொன்னேன், அப்படின்னா இதை கொண்டு போய் என்ன ரைஸ் மேல முதல்ல போடணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே அழகா பூ மாதிரி ரைஸ் மேல தூவி விடுவானா. அதை பார்த்தோன்னே அந்த எரினாக்கு பயங்கரமா ஆசை வந்துடும் சாப்பிடணும்னு. ஆஹா இந்த ஸ்மெல்ல ஏதோ சிக்கன் மாதிரி இருக்குன்னு யோசிச்சாலும் என்னதான் இருக்க போதுன்னு பாக்கலான்னு எடுத்து ஒரு வாய் வைக்க பயங்கர டேஸ்டா இருக்கும். அதை அப்படியே ரசிச்சுக்கிட்டு இருப்பா. நோ 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 ரசிக்க கூடாது, நம்ம ஜட்ஜ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு 2வது ஸ்பூன் எடுக்க போக நம்ம ஹீரோ நக்கலா என்னம்மா 2வது ஸ்பூன் எடுக்க வரீங்க, முதல் ஸ்பூன்லயே ஜட்ஜ் பண்ணிடுவீங்கன்னு நினைச்சேன், நான் எடுத்தா உனக்கு என்னடா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருப்பாளா. சரி சரின்னு அதுக்கப்புறம் 2வது ஸ்பூன் எடுக்கும் போது அதுல ஜெல்லி மாதிரி சம்திங் இருக்குமா, அது ஆக்சுவலி சிக்கன். ஆமா சோ சிக்கனை வந்து சூப் மாதிரி ரெடி பண்ணி அதை ஃப்ரீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்லைஸ் பண்ணி இது கூட ஆட் பண்ணியிருந்திருக்கான். ஏற்கனவே ஃப்ரீஸ் தானே பண்ணி வச்சிருந்திருப்பான். அது திருப்பியும் அந்த சாப்பாடோட சூடுக்கு மெல்ட் ஆகும் போது அந்த சாப்பாடுல மொத்தமா கலந்துருக்கும். சோ ஒரு பக்கம் என்னன்னா அந்த முட்டையோட டேஸ்ட், இன்னொரு பக்கம் என்னன்னா இந்த சிக்கனோட இந்த ஒரு டேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவ பயங்கரமா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பான். இந்த மாதிரி ஒரு டிஷ் அதுக்கு முன்னாடி சாப்பிட்டதே இல்லையேன்னு. இருந்தாலும் இந்த மாதிரி நான் ஒரு காமனரை என் அகாடமிகள் எல்லாம் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு திருப்பியும் 3வது ஒரு தடவை எடுத்து வாயில வைப்பாலாம். மறுபடியும் அது பயங்கர டேஸ்டா இருக்கும், அவளால நிக்க கூட முடியாது. சோ அந்த அளவுக்கு பயங்கர டேஸ்டா இருக்கு, அதை என்ஜாய் பண்ணவும் முடியாம இருக்கேன். நம்ம ஹீரோ கேட்டுக்கிட்டே இருப்பான் என்னம்மா நான் பாஸ் ஆயிட்டேன், சீக்கிரம் சாட்டை போட்டு நான் அனுப்பிவிட, நானும் போய் ஸ்கூல் யூனிஃபார்ம்ல தைக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அவ ஒரே போடா நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிடுவா. அதுக்கப்புறம் அங்கிருந்து போனவளுமே நேரா இந்த ஸ்கூலோட டைரக்டருக்கு கால் பண்ணிட்டு அவங்க தாத்தாவா தான் இருக்கும். இன்னைக்கு நடந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லயுமே ஒருத்தரும் பாஸ் பண்ணலன்னு சொல்ல பயங்கர விரக்தியில நம்ம ஹீரோ ஓரமா வந்துகிட்டு இருப்பான். அவங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ சமைச்ச சாப்பாடு அங்க வந்து ஏதோ ஒரு வயசான நபர் சாப்பிட்டு பயங்கரமா ஏதோ கொரில்லா மாதிரி கத்திக்கிட்டு இருக்கு. அங்கே இந்த ஒரு எபிசோடை முடிக்கிறாங்க. எனிவேஸ் வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் எல்லாம் பண்ணிடுங்க. சோ யா தேங்க்யூ.